திரு கார்த்திகேயன், இது தற்போது இருக்கக்கூடிய களச்சூழல் அப்படிங்கிறது திமுகவை தாண்டி மற்ற கூட்டணிகள்ல ஒரு கிளாரிட்டி இல்ல, தொடர்ச்சியாக எல்லாரும் ஒரு குழப்ப நிலையில இருக்கிறாங்க. பாஜக இன்னும் தேசிய தலைமை அறிவிக்காம இருக்கு. அதிமுக கூட்டணியில எந்தெந்த கட்சிகள்லாம் இருக்கு அப்படிங்கிற ஒரு தெளிவில்லா மெகா கூட்டணி அமைப்போம், வலுவான கூட்டணி அமைப்போம் அப்படின்னாங்க. இன்னும் ஒரு கிளாரிட்டி இல்ல. பாமக தேர்தல் கூட்டணினாலே அது சந்தர்ப்பவாதம் தான் அப்படின்னு எதற்காக காத்திருக்கிறோம் அப்படிங்கறத உரிய நேரத்தில் அறிவிப்போம்ங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? இல்லை, முதல் விஷயம் என்னன்னா, மோடி அவர்களை வீழ்த்த வேண்டும்ன்றது வந்து மோடி என்ற தனிநபர் இல்லை. அவர் தாங்கி இருக்கக்கூடிய கொள்கை இன்று இந்நாடு சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்றத பட்டியலிடுறாங்க. 146 உறுப்பினர்களை வந்து பாராளுமன்ற உறுப்பினர்களை வெளியில் தூக்கி எறிந்து கொண்டு ஒரு முக்கியமான ஒரு மசோதாவை வந்து இயற்ற முடியும். அதாவது தேர்தல் ஆணையர் நியமிக்கக்கூடிய மசோதாவை. அதே போல் வந்து இந்திய தண்டனை சட்டம், சிஆர்பிசி, ஐபிசி, எவிடன்ஸ் ஆக்ட் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க முடியும். இத்தனை ஒரு பாராளுமன்றத்தில் 1/3 மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்களை வெளியே தூக்கி எறிந்துவிட்டு இது போன்ற ஜனநாயகத்துக்கு முரணாக ஒரு செயல்பாடு இருக்கு இல்லையா, அது ப்ளஸ் இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள், மதம் சார்ந்து நடக்கக்கூடிய போலரைசேஷன் இருக்குல்ல, இது போன்ற விஷயங்களைத்தான் எதிர்க்கிறாங்க. மோடி எந்த விஷயத்தை செய்கிறார்ன்ற மோடி என்ற தனிப்பட்ட நபருக்கும் வந்து இந்த கட்சிகளுக்கும் எதிர்கட்சிகளுக்கும் யாருக்கும் வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் எந்த கோபமோ இல்லை வாய்க்காவோ தகராறுலாம் கிடையாது. அவர் தாங்கியிருக்கக்கூடிய கொள்கை, அவர் அரசு நடக்கக்கூடிய விதம், அது செல்லக்கூடிய திசை இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணாக இருக்கிறது. இந்த எந்த பண்பாட்டு விழுமியங்களையும் சரி இல்லை ஜனநாயக விழுமியங்களையும் இந்த நாடு இத்தனை ஆண்டுகளும் தாங்கிட்டு இருந்ததோ அதற்கு முரணாக ஒரு மாற்று திசையில் நோக்கி இந்த நாடு பின்னோக்கி செல்கிறது அப்படின்றதை எதிர்த்து தான் இவங்க எல்லாம் களமாடுறாங்க. நீங்களே சொல்லிட்டீங்க, அங்கேயே வந்து ஒரு கொள்கை ரீதியான ஒரு முரண்பாடு. நீங்களே சொல்லிட்டீங்க, அப்படி எந்த தகராறும் இல்லை. ஆனா இது எல்லாமே தேர்தல் நேரத்தில் பரப்புரையாக மக்கள் முன்னாடி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது. அதே நேரத்தில் கூட்டணி வியூகம் என்று ஒன்று வந்தால் கணேஷ் சொல்றாரு, எங்களுக்கும் நாங்களும் பாரதிய ஜனதாவை எதிர்க்கிறோம், சமூக நீதியின் வந்தா எங்களுக்கும் அதுல மாற்று கருத்து இருக்கு. ஆனா கூட்டணியின் வந்தா கூட்டணி வியூகம் என்று ஒன்று இருக்கிறது, அதன் அடிப்படையில் தான் தேர்தல் நேரத்தில் கூட்டணி அமையும் அப்படிங்கிறார். இல்லை, வியூகன்ற இதை சொல்றாரு. இப்போ நடக்கக்கூடிய தேர்தல் 2024 எதுக்கு நடக்குது? மோடி தொடரணுமா வேணாமான்றக்கான தேர்தல் தானே. இந்த அரசு 10 ஆண்டுகள் ஒரு ஆட்சி நடந்திருக்கு. இந்த 10 ஆண்டுகள் நடந்த ஆட்சி சரியான திசையில பயணிக்குதா, அது வேண்டுமா வேண்டாம் என்றக்கான தேர்தல் தானே. அதுல உங்களோட சில கருத்து வேறுபாடுகள் இருக்கு, எல்லாமே சந்தர்ப்பவாதம் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப நீங்க மோடி வந்து இந்த ஆட்சி தொடரணும்ன்ற விருப்பம் இருக்கா, இல்ல வேற எந்த திசையை நோக்கி போகணும், வேற யார் வரணும்னு எதை விரும்புகிறீர்கள்ன்ற ஒரு கருத்தை தானே முன்வைக்கணும். இல்லை, எனக்கு அவங்களோட கருத்து வேறுபாடு இருக்கு, இருந்தாலும் எல்லாமே சந்தர்ப்பவாதம்னா அப்போ என்ன? அப்போ நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் பாஜகவோடு சேர்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய விருப்பத்தை தானே தெரிவிக்கிறீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஒருவேளை தவறாக இருந்தால் அவர் திருத்தணும். ஆனால் நடக்கக்கூடிய தேர்தல் என்பது இந்த ஆட்சி 10 ஆண்டு ஆட்சிக்கான ஒரு மதிப்பீடு தானே. அந்த மதிப்பீட்டில் மக்களுடைய மதிப்பீட்டை நோக்கி வந்து எல்லா கட்சியிலும் போகும் பொழுது வைக்கக்கூடியது வந்து இந்த ஒரு ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட், 10 ஆண்டுக்கான ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட், மோடி ஆட்சிக்கான ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட், அவர் அமைச்சருக்கான அவர்களுக்கான ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட், அது சரியா தவறா, அவர்கள் தொடரலாமா வேண்டாமான்ற ஒரு முழக்கத்தை வைக்கும் பொழுது நீங்க வந்து பொதுவாக பேசுவது சரியா இருக்கு. இல்ல, இப்ப இந்த ஆட்சியின் மீதான மதிப்பீடு, அதன் அடிப்படையில் மக்கள் ஆட்சி தொடரணுமா வேண்டாமான்னு எடுக்கிற முடிவு. அதே நேரத்தில் இவங்க சித்தாந்த ரீதியாக இப்போ திமுக கூட்டணி முன்வைக்கக்கூடிய விஷயம் சித்தாந்த ரீதியாக பாஜகவினுடைய அந்த சித்தாந்தம் நாட்டுக்கு ஒவ்வாதது அப்படின்ற வைக்கிற முழக்கம், இதுல எது முக்கியமானது அப்படிங்கிற ஒரு பார்வை வந்தா கூட்டணி வியூகம் தானே முன்னாடி வந்து நிற்கும். அப்படி அவங்க பேசலையே. 2019 இணைந்தே தானே பயணிக்கிறாங்க. இப்போ இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு திமுகவோ விடுதலை சிறுத்தைகளோ இடதுசாரிகளோ காங்கிரஸோ இவர்களுக்கு நீட் பிரச்சனையில காங்கிரஸுக்கும் இல்ல இடதுசாரிகளுக்கும் சரி இல்ல 10% ரிசர்வேஷன்ல மாற்று கருத்துக்கள் இருக்கிறது. சில பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கும் திமுகவிற்கும் மாற்று பார்வை இருக்கலாம். அப்போ ஆனாலும் அதை தாண்டி வந்து பொதுவான ஒரு செயல் திட்டம் இருக்குல்ல, அதுல வந்து ஒன்றிணைறாங்க. மதசார்பின்மை, ஒரு சமத்துவ சமூகம் உருவாக்குதல், அதே போல எல்லோரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி வேண்டும் அப்படின்னு சொல்லி சமூக நீதி, இந்த பல்வேறு ஒரு பிராட் அவுட்லைன்ல இவங்க எல்லாரும் இணைகிறாங்க. அவருக்குள்ள சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் இருக்கு. அதுல ஒன்றிணையும் போது வியூன்றது வந்து கடைசியில தாங்க. இந்த தொகுதியில வந்து இந்த இடத்துல இவருக்கு கொடுத்தா வெற்றி வருமா, அவங்களுக்கு கொடுத்தா வெற்றி வருமா, இல்ல இவர்கள் கூட்டணியில் இருந்தால் கூடுதலாக வாக்குகள் சேருமா சேராதா அப்படின்றது அது யாரும் அது அவசியம் இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா அது பிரதானம் இல்ல. இங்க நிக்கக்கூடியவர்கள் வந்து ஒரு கொள்கையை தாங்கி நிக்கிறாங்க. அவர்கள் கொள்கை ரீதியாக வந்து பாஜகவோட முரண் இருக்கு. அதனால தானே ஆளுநர் முதற்கொண்டு பாஜகவினுடைய தேசிய தலைவர், மாநில தலைவர் முதற்கொண்டு எல்லோரோடும் இங்க முரண் வருது. சரி, ஓகே, அதுதான் நீங்க பார்க்கணும். அதிமுக இப்ப நம்ம பேசிக் கொடுக்க வேலை நீங்க அந்த கேள்வி கேட்டீங்க.
அதிமுக எந்த ரீதியாக எதிர்க்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம பேசிட்டு இருக்க வேலையில ஒரு செய்தி படிச்ச சமூக ஊடகத்தில் அவர் திரு எடப்பாடி பழனிசாமி சொன்னதாக ஊடகத்தில் வந்த செய்தி ட்விட்டர் பக்கத்தில். அதில் சென்னையில் நடந்த வெள்ளத்திற்கும் சரி, தென் மாவட்டங்களில் நடந்த வெள்ளத்திற்கும் சரி பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைக்கிறார். பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் வெதர் ஃபோர்காஸ்ட்டை சரியாக எடுத்துக்கல, வானிலை ஆய்வு மையத்தோட ஃபோர்காஸ்ட்டை சரியாக எடுத்துக்கல, சரியான நடவடிக்கை எடுக்கல, உதவி போய் சேரலன்னு குற்றச்சாட்டை வைக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த நிவாரணம் இதுவரைக்கும் கொடுப்பதற்கு நிதி டெல்லியிலிருந்து வரவே இல்லை என்ற அந்த குற்றச்சாட்டு இருக்குல்ல, அது குறித்து பெரிய அளவுக்கு பேசாமல் இருப்பது அப்ப அந்த யாரை நோக்கி வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் விமர்சனத்தை வைக்க போகிறார் இந்த எதிர்க்கட்சி தலைவர்? அந்த பார்வையில தான் எடப்பாடி பழனிசாமியோடைய விமர்சனத்தை இன்னும் கூர்த்திட்டவனும் பாஜகவோட ஒரு சாஃப்ட் கார்னரை மெயின்டைன் பண்றது தவறுன்றதான் நம்ம சொல்றோம். தொடர்ந்து பேசலாம். திரு ராமசாமி ஐயப்பன், இங்க பாஜக தலைமையில தேர்தலை எதிர்கொள்வோம் அப்படின்னு இன்னும் இதுவரைக்கும் எந்த ஒரு கட்சியும் தமிழ்நாட்டில் அதிகாரப்பூர்வமா யாரும் அறிவிக்கல. பாஜக தலைமையில தேர்தலை சந்திப்போம் அப்படின்னு சொன்னதை ஒரு மாற்று அணியாக அல்லது மூன்றாவது அணியாக இதுவரைக்குமான எந்த ஒரு அறிவிப்பும் வெளியாகல. என்ன திட்டம் இருக்கு? பாரத மண்ணுக்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கங்கள். உங்க கேள்விக்கு வரதுக்கு முன்னாடி நான் முதல்ல என்னோட நண்பர்கள் 3 பேரும் வச்சிருந்தாங்க. நான் ரிவர்ஸ் கார்த்திகேயன் அவர்கள் சொன்னபோது தெளிவாக அவங்க ஒண்ணு சொன்னாங்க. 10 ஆண்டுகள் கழிச்சு தேர்தல், 2 வாட்டி ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு அப்படின்னும் போது இது ஒரு ரிப்போர்ட் கார்டு. மோடி அவர்கள் எவ்வாறு பர்ஃபார்ம் பண்ணாருன்னு அதை வச்சுதான் மக்கள் வாக்களிக்க போறாங்க அப்படின்றது. அந்த வாக்களிக்க போகும்போது மக்கள் யோசிக்க போறது அந்த 10 ஆண்டுகளுக்கான பர்ஃபார்மன்ஸ். இந்த பர்ஃபார்மன்ஸ் எப்படி அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இருக்கும், இது செய்த வரைக்கும் எங்களுக்கு சாதகமா இருந்திருக்கா, மக்களுக்கு தேவையானதை கொடுத்திருக்கிறாரா இல்லையா, இல்ல அடுத்த 5 ஆண்டுகள் எவ்வாறு இருக்க போகுது, இதுக்கு காம்படிட்டிவா இருக்கிற வேறொரு அணி எவ்வாறு செயல்பட போகிறார்கள் அப்படின்னு. இன்னைக்கு நாட்டிலேயே 2 அணி தான். அதுக்கான நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் 2 அணி தான். ஒண்ணு பிரதமர் மோடி அவர்களின் தலைமையில் பாஜகவின் தலைமையில் நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் ஒரு அணி, இது இல்லாம காங்கிரசின் தலைமையில் இன்று இந்தி கூட்டணியாக, இந்திய தேசிய வளர்ச்சி உள்ளடக்கிய கூட்டணியாக ஒரு கூட்டணி இருக்கு. சோ இந்த 2 கூட்டணி தான் இப்போ பிரதான கூட்டணிகளாக இருக்கு. மற்ற கட்சிகள் ரிசல்ட்டுக்கு அப்புறமா அவங்க டிசைட் பண்ணலாம், இல்ல தேர்தல் காலம் அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறமா கூட அவங்க டிசைட் பண்ணலாம். நீங்க தேசிய அளவுல சொல்றீங்க, தமிழ்நாட்டு அளவுல பார்த்தா பாராளுமன்றத்துக்கான தேர்தல். சோ நான் மெஜாரிட்டி 272 காமிக்கும் போது தமிழ்நாடு மட்டும் தனியா காமிக்க மாட்டோம். இந்தியாவில இருக்க என்னோட சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாரையும் சேர்த்துதான் நம்ம காமிக்க போறோம். அதனால அந்த தேர்தல் கடந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தமிழ்நாட்டுல அதிமுக தலைமையில தானே தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தலை சந்திச்சுச்சு. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டுல தேர்தலை சந்திக்கலையே. இல்ல, பாஜக தலைமையில தான் மொத்தமாவே தேர்தலை எல்லா மாநிலங்களையும் இல்ல மன்னிக்கணும். தேர்தல் அப்படின்ற போது இங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களோட தலைமையில 2021 அசம்பிளி தேர்தலை சந்திச்சோம் என்டிஏ கூட்டணி. ஆனா பாராளுமன்ற தேர்தலை சந்திக்கும் போது அப்போ பை எலெக்ஷன் எடப்பாடி அவர்கள் தலைமையிலையும் சென்டருக்கான இது மோடி அவர்களோட தலைமையில மட்டும்தான். ஏன்னா தலைமை தனியாக பிரிச்சு பாக்குறதுல மக்கள் வாக்களிக்க போகும்போது என்னோட பிரதமர் யாருன்னு வாக்களிக்க தான் பாக்குறாங்க. எனக்கு ஸ்டேட்ல ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் இருக்காங்க, இந்த ரெப்ரஸன்டேட்டிவ் அவங்களுக்கு கவுண்டரா ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் பிரைம் மினிஸ்டரை சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாக்குறது இல்ல. பாராளுமன்ற உறுப்பினர் எனக்கு பிரதமர் யாரு அப்படின்றதுதான். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், எடப்பாடியார் அவர்கள் முன்னாடி என்டிஏ அலையன்ஸ் மீட்டிங்க்கு போகும்போது அவர்கள் அதை தான் சொன்னாங்க. இன்னைக்கு சூழ்நிலை மாறிடுச்சு, அவங்க கூட்டணியில இல்ல அப்படின்றதுக்காக நம்ம இன்னைக்கு தனியாக இங்க ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் இருப்பாங்க, இந்த ரெப்ரஸன்டேட்டிவ் அங்க ரெப்ரஸன்டேட்டிவ் சூஸ் பண்ண மாட்டாங்க. அதிமுக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக தலைமையிலான ஒரு கூட்டணி அமையுங்கிறதையோ அல்லது அதிமுக தனித்தோ தேர்தலை சந்திக்கும்ங்கிறதையோ நீங்க அதை ஒரு கணக்குல கூட எடுத்துக்க மாட்டீங்களா? இல்ல, அது எப்படி கணக்குல எடுத்துட்டாலும் பாஜகவுக்கு பெட்டர் தான் அப்படின்னு நான் சொல்றேன். பாஜகவுக்கு 2014 எடுத்துப்போம், மூணு அணிகள் இருக்கு. திமுக சார்ந்த அணி ஒண்ணு, அதிமுக அணி ஒண்ணு, இது இல்லாம 3வது அணியாக பாஜகவோட அணி ஒண்ணு இருந்தது. பாஜக தலைமையில பாஜகவோட சேர்ந்து அப்ப பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, மற்ற கட்சிகள் இணைந்து இருந்தாங்க. அப்ப திமுக அணியால ஒரு சீட்டு கூட பெற முடியல. அதிமுக அணி 38 சீட்டு பெற்றாங்க. அப்ப பாட்டாளி மக்கள் கட்சியும் பாஜகவும் தலா ஒரு சீட்டு பெற்று இருந்தாங்க. அப்படின்ற அந்த இதை பார்க்கும் போது இன்னைக்கு 3வது அணி அப்படின்றதா 3வது அணிக்கான ஸ்பேஸும் இருக்கு அப்படின்றத பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதற்கான காரணம் நான் இன்னொன்னு சொல்றேன். கன்சிஸ்டன்டா இருக்கிற அடுத்த அசம்பிளி எலெக்ஷன் பார்ப்போம். அசம்பிளி எலெக்ஷன்ல ஓட் பர்சன்டேஜ் பாருங்க. இத ஃபர்ஸ்ட் கிளாரிஃபை பண்ணிடலாம். இந்த இல்ல முதல்ல இத கிளாரிஃபை பண்ணிடலாம். நீங்க ரெண்டு அணி தான் அப்படின்னு சொல்லிட்டீங்க. நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் 2 அணி தான் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆனா 3வது அணி அமைவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு, இடம் இருக்கு அப்படின்னா அந்த 3வது அணி யார் தலைமையில?
மூன்றாவது அணி இல்லை, இங்கே தனியாக ஒரு கட்சி போட்டியிட தயாராக இருக்கிறது. அவர்கள் தனியாக அவர்களுடன் கூட்டணி கட்சி சேர்த்துக் கொள்வார்கள் என்றால் அவர்கள் தனியாக போட்டியிடட்டும். ஆனா பாராளுமன்றத்துக்கு செல்லும் போது இரண்டு கட்சிகளோட தலைமையில தான் எல்லா கட்சிகளும் போட்டியிடுறாங்க. இங்க அதிமுக இங்க இருந்து நாங்க பிரதமராக போறோம் அப்படின்னு அதிமுக சொல்லல. இல்ல அதிமுக இன்னைக்கு போல்டா நாங்க பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் எங்களாலதான் வரப்போறாங்க அப்படின்னு அவங்களால சொல்ல முடியாது. அவங்க ஏற்கனவே சொன்னது எங்களோட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இன்னைக்கு அவங்க கூட்டணியில கிடையாது. அவங்களோட பிரதமர் யார் அப்படின்ற நிர்ணயமும் அவர்கள் செய்யவில்லை. இன்று அவர்கள் வந்தார்கள் அப்படின்னா அவர்கள் தேர்தலில் என்ன வெற்றி பெற்றாலும் நாளைக்கு பாராளுமன்றத்தில் தமிழக மக்களுக்கு என்ன தேவையோ அவர்கள் செய்வார்களா இல்லையா அப்படின்ற நிர்ணயத்துக்கு ஏற்றவாறு மக்கள் அவர்களுக்கு வாக்களிப்பாங்க. அதேதான் அண்ணன் கார்த்திகேயன் அவர்கள் சொன்னாங்க. மக்கள் இந்த ரிப்போர்ட் கார்டு அப்படின்னா அந்த ரிப்போர்ட் கார்டு பிரதமர் மோடி அவர்களுக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்க ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினருக்கும் அடுத்து போட்டியிடுறவங்களுக்கும் தான். யாரு எனக்காக இந்த 5 ஆண்டு காலத்துல வேலை செய்திருக்கிறார்கள், யாரு செய்வார்கள் இனி அப்படின்றதும் அது ஒரு ப்ராஸ்பெக்டிவான ரிப்போர்ட்டும். அடுத்தது ப்ராஸ்பெக்டா இதை பர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க அப்படின்னா அவர்களுக்கு வாக்கு போனது கிடையாது. அதனால நம்ம அந்த மாதிரி வாக்கு பார்க்க தேவையில்லை. இதுல ஒரே ஒரு இது மட்டும் தான். ஏன்னா எல்லாருமே தமிழ்நாட்டை மட்டும் தனியா பேசிட்டு அதனால இந்தி கூட்டணியில இருக்க பேக்லாக பேச வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா உங்க தலைப்பே நீங்க பாத்தீங்கன்னா அனல் பறக்கும் கூட்டணி பேச்சு, சூடு பிடிக்கும் தொகுதி பங்கீடு, களத்தில் முந்துவது யார் அப்படின்னு. அதுல நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த இந்திய தேசிய வளர்ச்சி உள்ளடக்கிய கூட்டணி அவர்கள் ஆரம்பிக்கும் போது அவங்களோட ஆர்கிடெக்டா ஆரம்பிச்சவர் நிதிஷ்குமார் அவர்கள். அவர்கள் கன்வீனர் ஆக்கலாமா, பிரதமர் கேண்டிடேட் ஆக்கலாமா அப்படின்னு இல்ல அந்த கூட்டணி கோஆபரேஷனுக்கு சேர்மன் ஆக்கலாமா அப்படின்லாம் பாத்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அவரே அந்த கூட்டணியில இருந்து வெளியில வந்து விட்டார். ஐ வாஸ் ஹர்ட் பை தி அலையன்ஸ் தேர்ஃபோர் ஐ லெஃப்ட் தி அலையன்ஸ் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அது எங்களுக்கு ஒண்ணும் பலவீனத்தை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்றாரு சூர்யா. அது தொடக்கத்திலேயே சொன்னாரு. அவங்க நம்பர்ஸ்ல அவங்க பலவீனத்தை ஏற்படுத்தாது அப்படின்னு அவங்க தமிழ்நாட்டுல அந்த நம்பர்ஸ் இம்பாக்ட் ஆகாது. நான் அந்த டேட்டா அண்ணன் சொன்ன நம்பரை நான் எடுத்துக்கிறேன். ஆனா ஒரு கிரெடிபிலிட்டி ஃபேக்டர் அப்படின்னு இருக்கு. அவர்கள் எதுக்காக நிதிஷ்குமார் அவர்கள் தலைமையில ஒரு சந்திப்பு ஏற்பட்டது, எதற்காக அவர் ஆர்கிடெக்டாக ஒரு கூட்டணி அமைக்க முயல்கிறார், எதற்காக நான் தொடக்கத்துல ஒரு கேள்வி எழுப்பினேன். இன்னும் ஏன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில கட்சிகள் தேசிய ஜனநாயக கூட்டணியோடு கடந்த முறை தேர்தலை சந்தித்தவர்கள் இன்னும் அதிகாரப்பூர்வமா நாங்க பாஜக கூட்டணியில தான் இருக்கிறோம், பாஜக தலைமையில தான் தேர்தலை சந்திக்க போறோம்னு ஏன் சொல்லாம இருக்காங்கன்னு கேட்டேன். இல்ல அவங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒன்னே ஒண்ணுதான், போன வாட்டி தேசிய ஜனநாயக கூட்டணியோட சந்திப்பு நடந்தது டெல்லியில. அனைத்து கட்சிகளுமே அதுல பங்கு கொண்டார்கள். அதில் பங்கு கொண்ட கட்சிகளில் எடப்பாடி பழனிசாமியார் தலைமையில் இருக்கும் அதிமுக மட்டும் விலகி இருக்கிறது. வேற எந்த கட்சியும் விலகவில்லை. அவர்கள் மாறுகிறார்கள் அப்படின்னா தமிழ்நாட்டு அளவுல நான் கேட்டேன். தமிழ்நாட்டு அளவுல கேட்டேன். அடுத்த சுற்றுல பேசலாம். அவங்க நேஷனல் லெவல்ல அவங்க அந்த மீட்டிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அது கூட்டணி தமிழ்நாட்டுல கூட்டணி பலமாக இருந்த சூழல்ல காங்கிரஸ் மாதிரி கிடையாது. நாங்க கேரளால கம்பீட் பண்ணிப்போம். ஆனா நேஷனல் லெவல்ல நாங்க அலையன்ஸ், திரிபுரால நாங்க கம்பீட் பண்ணிப்போம், வெஸ்ட் பெங்கால்ல நாங்க கம்பீட் பண்ணிப்போம். மக்கள் கிட்ட நாங்க வேற மெசேஜ் கொடுப்போம். இங்க நாங்க எதிர்கட்சிகள், நாங்க எங்க பாலிசிஸும் அகைன்ஸ்ட் ஈச் அதர். ஆனா நாங்க மொத்தமா ஒரு கூட்டணி தான். எங்களோட கொள்கைகள்லாம் ஒரே கொள்கை. ஆனா மக்கள்கிட்ட போய் சேர்க்கும் போது ஒரே கொள்கை கிடையாது. அவர்களோட கேடர் போய் ஓட்டு கேட்கும் போது ஒரே கொள்கை கிடையாது. ஆனா தேசிய அளவில் நாங்க ஒரே கொள்கை அப்படின்னு தவறாக பிம்பிக்கிற கட்சிகள். சரி, அடுத்த சுற்றுல பேசலாம். ராமசாமி நான் முடிச்சிட்டு ஒரு நிதிஷ்குமார் வெளியேறினதை பத்தி பேசுறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய யாரும் இபிஎஸ் வெளியேறதை பத்தி பேசுறதே கிடையாது. இங்கேயும் 40 தொகுதி, பீகார்லயும் 40 தொகுதி. நிதிஷ்குமார் வெளில போனது இந்தியா கூட்டணிக்கு ஒரு பேக்லாக் அப்படின்னு அவர்கள் கருதினார்கள்னா, அதாவது திரைமறைவுலங்கிறது வேற, வெளிப்படையாக வெளியில சொல்லக்கூடியது என்ன? எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக நாங்கள் பிஜேபி கூட கூட்டணி இல்லைன்ட்டாங்க. அப்ப இந்த பேக்லாக் பத்தி ஏன் பேசல? இன்னும் சொல்ல போனால் அந்த கூட்டணியிலேயே, என்டிஏ கூட்டணியிலேயே பாஜக தவிர்த்து பெரிய கட்சியாக இருந்தது. 2014 பத்தி திருப்பி சொல்றாரு. அன்று 5 முனை போட்டி, திமுகவோட காங்கிரஸும் இல்லை, இடதுசாரிகளும் தனியா இருந்தது எலெக்ஷன். அது 5 முனை போட்டி. இன்று அவர்கள் எல்லோரும் ஓரணியில் 2019 தொடர்ந்து பயணிக்கிறாங்க. இப்போ இடதுசாரிகளும் காங்கிரஸும் சேர்ந்து இல்லையா, யூபிஏ 1 அப்படிதான் இருந்தாங்க. இடதுசாரிகள் 61 சீட்டு வாங்கியிருந்தாங்க இல்லையா. அப்பவும் மேற்கு வங்கத்திலையும் இங்க கேரளாவிலையும் தனித்தான் போட்டி. ஆனா இடதுசாரிகள் ஆதரவோடு தானே யூபிஏ 1 அரசாங்கம் மன்மோகன் சிங் தலைமையில் நடந்தது. அப்போ அதை நீங்க புரிஞ்சுக்கணும் இல்லையா. இப்போ இவர் கேட்கிறாரு, தொடர்ந்து கேட்கிறாங்க. நிதிஷ்குமார் வெளியே போயிட்டது நிச்சயமா மக்கள் மத்தியில ஒரு பெர்செப்ஷன் ரீதியா நிச்சயமாக ஒரு செட்பேக் உருவாக்கும். யாரும் இல்லைன்னு மறுக்கல. ஆனால் அப்ப அந்த பெர்செப்ஷன் செட்பேக் இதுல வராதா? திரு எடப்பாடி பழனிசாமி வெளியே வந்ததுக்கு அப்புறம் வராதா? இன்றளவுக்கு கூட்டணியில் இருக்காங்கன்னு சொல்றாரு. எந்த கட்சியும் இன்னும் அவர்கள் இணைந்துருவார்கள், பாஜகவும் அதிமுகவும் பேசக்கூடிய வாய்ஸ் கேக்குது. ஒரு இரு கட்சிகள், பாரிவேந்தர், ஏசி சண்முகம் போன்றவர்கள் என்டிஏல பிஜேபியோட இருக்கின்றாங்க. மித்த கட்சிகள் கமிட் ஆகிறதுக்கு ஏன் தயங்குறாங்க? பாஜகவின் மீது நம்பகத்தன்மை இல்லையா? இல்ல ஒப்பீட்டு அளவுல அதிமுக தான் பெட், சேஃபர் பெட், ஒரு ஃபைட்டிங் சான்ஸ் இருக்குன்னா கூட போகணுன்ற இந்த எதிர்பார்ப்பு இருக்கு. அடுத்த சுற்று விரிவா அந்த பாயிண்ட் பேசலாம்.